ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி விச் எவ்ரி ஒன் லைக்ஸ், ஆனியன் அரைச்சி விட்ட சாம்பார். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு எப்படி நம்ம பவுடரை ரெடி பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு. நான் பாருங்க, ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நேம் எழுதி உள்ள வச்சுருவேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா பிட்லா பொடி எல்லா பொடியும் பண்ணி இந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ இந்த பொடி ஆல்ரெடி ரெடியாக இருந்ததுன்னா நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியனில் தான் சாம்பார் பண்ண போகிறோம். திஸ் இஸ் வெரி வெரி குட் டியூரிங் திஸ் சம்மர். இப்போ நான் அடுப்பில் ஆல்ரெடி பாத்திரத்தில் வெந்நீர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஆனியனை அதில் போட்டுடலாம். ஏன்னா முதல்ல அது வேகணும். அது வெந்துட்டு இருக்கும்போது அதுக்கு என்னெல்லாம் சாமான் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, ஆனியன் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய சாமான் எல்லாம் நான் இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு சேர்க்க வேண்டிய பருப்பு ஆல்ரெடி வெந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளி ஒரு லைம் சைஸு, பெரிய லைம் சைஸுக்கு, ஏன்னா நான் 6 பேருக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா கரைச்சி அந்த ஜூஸ் ரெடியாக வச்சுட்டுருக்கேன். போட வேண்டிய வெல்லம், சர்க்கரை, உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த சாம்பாருக்கெல்லாம் இந்த தான் வேகும்போது ஒரு பச்சை மிளகாயை நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி கட் பண்ணி போடுவேன். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நல்ல மனம் உங்களுக்கு தூக்கலாக காமிக்கும். அதனால அதுக்கப்புறம் இந்த பொடியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி ஐ ஹவ் புட் அ வீடியோ ஃபார் திஸ். இப்போ இந்த தான் பாதி வேகும்போது அதுக்கு சேர்க்க வேண்டிய உப்பு, அப்புறம் வெல்லம், இந்த ரெண்டையும் சேர்த்துடலாம். கடைசியில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு தென் வி கேன் சர்வ். ஸோ இதையும் சேர்த்துட்டோன்னா இந்த தான் கூட சேர்ந்து இந்த வெங்காயத்தோட இந்த வெல்லமும் அந்த உப்பும் சேர்ந்துக்கும். அதனால அதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ தான் ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. ஸோ இந்த சமயத்தில் வி வில் ஆட், முதல்ல இந்த சாம்பார் பொடியை போட்டுட்டு கடைசியில் தான் நான் புளி விடுவேன். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்ட்டு இந்த இதில் டீஸ்பூனுக்கு தான் நான் போட்டுருக்கேன். 1 2 3 4 5 போட்டிருக்கேன். ஐ திங்க் இட் ஷுட் பி ஃபைன் ஃபார் 6 people. இப்போ பொடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சாச்சு. இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணுறேன். புளி சேர்த்து அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். பை தி டைம் நம்ம விட்ட புளியும் நல்லா கொதிச்சுட்டு வருது. கொஞ்சம் 2 கொதி வரணும், ஏன்னா அந்த புளியோட வாசனை, பச்சை வாசனை போகணும் இல்லையா. ஸோ இப்போ புளியோட பச்சை வாசனை போயாச்சு. நான் இப்போ பருப்பை ஆட் பண்ண போகிறேன். இந்த பருப்பை விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது திக்காயிடும். நல்ல கன்சிஸ்டன்சி இப்போ திக்காருது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகும்போது இன்னும் கேட்கவே வேண்டாம், நல்லாவே கெட்டி ஆகிடும். ஸோ இட் பி வெரி நைஸ் இன் டேஸ்ட். உங்களுக்கு தெரியும், வெங்காய சாம்பார்னால் கேட்கவே வேண்டாம். இதுக்கு காம்பினேஷன் என்னன்னா உருளைக்கிழங்கு கறி ரோஸ்ட் சூப்பராக இருக்கும். எனி ரோஸ்ட் வில் கோ வெரி வெல் வித் திஸ் வெங்காய சாம்பார். இல்லைன்னா அது கூட தேங்காய் போட்ட கறி, பீன்ஸ் கறியோ, எனி கறி வித் தட் தேங்காய் ஆல்சோ வில் கோ வெரி வெல் வித் திஸ் சாம்பார். ஸோ சாப்பிட்ற சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். அது கொதிச்சு வரும்போது இந்த ஸ்மெல் அப்போ இறங்கும், அப்போ டேஸ்டியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிச்சுருது. துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கரண்டிக்கு 2 கோபுரமாக போட்டு வெந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கு. பேடிகர் மிளகா ஆட் பண்ணினால கலரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ரெடி நவ். இதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இந்த கரண்டியில். இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். தாளித்து கொட்டுறதுக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாமே நம்ம போட்டு திரிச்சிருக்கிறோம். அதனால் வெறும் கடுகு மட்டும் ஆட் பண்ணால் போகிறோம். ஸோ இதோட கொஞ்சம் கூட
கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதில் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வெங்காய சாம்பார் ரெடி. இது மோஸ்ட் வாண்டட் பை எவ்ரிபடி அண்ட் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ நார்மலாக நம்ம சண்டேஸில் ஆர் எனி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்ட் ஆர் மேபி சம் விசிட்டர்ஸ் we prefer doing this. Especially it has got some medicinal value. ஸோ அதனால இது வந்து எஸ்பெஷலி இந்த சம்மரில் வந்து நம்ம நிறைய பண்ணுறது இட்ஸ் ரியலி குட். I hope you like this recipe. Please try it and enjoy. I'll meet you in the next lovely video. Bye-bye.